கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன் தன்னை. அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உன் தன்னை. பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு. குறையொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு. உறவேல் நமக்கின்றி ஒழிக்க ஒழியாது. உறவேல் நமக்கின்றி ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை. சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. சிறுபேர் அழைத்தனவும் சீறி அருளாதே. இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய். இறைவா நீ தாராய் பறையேலோர் எம்பாவாய் என்று இறைவனை இன்று கறவை பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். மாடுகள் எல்லாம் மேய்த்து வருவதற்காக காலையிலேயே புறப்பட்டு உரியில் பாலுடனும் தயிருடனும் கலந்த உணவை எடுத்துச் சென்று கானகத்திலே சென்று மாடு மேய்த்து ஆடு மேய்த்து அனைத்து சிறுவர்களுடன் குழாமாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து காட்டிலே உண்பார்கள். இதைத்தான் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உந்தன்னை. இந்த ஆயர்குலத்திலே பிறந்தவர்கள் அறிவற்றர்கள் என்று கூறுவது தவறு என்பதை உணர்த்துவதற்காக இறைவரே வந்து அவதாரம் செய்த இந்த கிருஷ்ண அவதாரத்தின் சிறப்பை அறிவொன்றும் இல்லாத ஆயர்குலத்து உந்தன்னை. பிறவி பெருந்தன்னை புண்ணியம் யாமுடையோம். உன்னால் சேர்ந்ததனால் எங்களுக்கு பெருமை. நாங்கள் பெற்ற புண்ணியம். சிறுபேர் அனைத்தனவும் சீறி அருளாதே. உன்னை எப்படியோ என்று எல்லாம் சிறுவன் என்று இறையன் என்று நாம் கூறியிருக்கலாம். ஆகையினால் இது தவறாக நினைத்து கொள்ளாமல் எங்கள் மீது அன்புற்று என்னுடன் இருந்தாய். ஆனால் நீ இறைவனாகவே இருக்கின்றாய். ஆகையினால் எங்களுக்கு பறை தராமல் விட்டுவிட மாட்டாய். ஆகையினால் அங்கு காணம் சேர்ந்துன்றான் முதலே சொல்லிவிட்டார். பிதர்கள் கர்மாக்கள் நீங்குவதற்காக தயிர் சாதம் தருவது விசேஷம். ஆகையினால் இன்று அந்த பாலும் தயிரும் கலந்த உணவை பகிர்ந்தால் உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகிவிடும் என்று இறைவனே வந்து உங்களுடன் சேர்ந்து அந்த பாலும் தயிரும் கலந்த உணவை கொடுக்கின்றார். ஆகையினால் இன்று பாலும் தயிரும் கலந்த உணவை சேர்த்து உண்பது மற்றவருக்கு பகிர்வது சிறப்புடையது. பித்ருக்கர்மா மட்டுமில்லாமல் நீங்கள் செய்த பாவம் அனைத்தும் விலகும் என்பதை சிறப்பாக ஆண்டாள் அறிவுறுத்தும் நிலையிலே பறை தருகின்றார். எப்படி உங்களுடன் வந்து அவர் அறிவில்லாதவர் என்று நாம் சிறுபேர் அழைத்திருந்தாலும் உங்கள் அன்பினால் உங்கள் பாவத்தை போக்க உங்களுடன் நட்பாய் வந்து உங்களுக்கு அறிவுறுத்துகின்றாய். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று சொன்ன பிறகு இனிமேல் அவர் தாங்குவதற்கு அவரால் ஒன்றும் இல்லை. அடியார்களோடு சேர்ந்து கானகத்திற்கு சென்று அங்கு தயிர் சாதம் தந்து உங்கள் பாவங்களை போக்கி சிறப்புற உங்களை ஆட்கொண்டு அருள் புரிகின்றார். எனவே சிறப்புக்குரிய பாடல் பாசுரம் 28. இதை தினமும் பாராயணம் செய்து இறையருள் பெறுங்கள் என்று கூறுகின்றோம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையால் நாடியன் வேங்கடற்கு